வணக்கம் நண்பர்களே. ePro 13 அப்டேட் வாங்கினவங்க சம்டைம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோலே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. இதை நீங்களே ஈஸியாக சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ எதனால் வருது அப்படின்றத சொல்லிடுறேன். விண்டோஸ் டிஃபெண்டர் விண்டோஸ்லேயே வரக்கூடிய ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷனாலையும் மேபி இது வரலாம். அதாவது அந்த பேக் அண்ட் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணதுனாலே வரலாம். இல்லைனா நீங்கள் K7, குயிக்கில், காஸ்பர்ஸ்கை அந்த மாதிரி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதனாலேயும் இந்த இஷ்யூ வரலாம். அந்த ஆன்டிவைரஸில் எக்ஸ்க்ளூஷன் எப்படி போடுறது அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே நான் தனியாக போட்டிருக்கேன் சேனலில். நீங்கள் அதில் போய்ட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஐடி வாங்கியிருக்கீங்க ePro 13, அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுப்பீங்க. கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுக்கணும். சேம் ப்ராசஸ் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்ம இதில் போட போகிறோம். கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். நீங்கள் வெரிஃபை கொடுத்ததும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ இந்த விண்டோ வந்ததும் நீங்கள் போயிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நியூவில் போயிட்டு கிளிக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது ஐடியா தான் அது க்ரியேட் ஆகும். புது ஐடியா போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்ற ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணும்போது, அதாவது ePro 13 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் டிக்கில் இங்கேயே இந்த இடத்துல காமிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போது இது என்னுடைய சிஸ்டத்தில் நான் இந்த 3 ஐடியுமே என்னுடைய இதில் லைசன்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது இங்கே ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ட்ரூன்னு இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபால்ஸுன்னு இருக்கும். இது எந்தில் எல்லாமே ட்ரூன்னு இருக்குது. பட் நீங்கள் புதுசாக ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபால்ஸுன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரூன்ற இடத்துல தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரில் ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள், அங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும். பாருங்கள், கிளிக் பண்ணதும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். கீ ஆக்டிவேட்டட், தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் அப்படின்ற இந்த விண்டோ வந்துடும். இது வந்ததும் ஜஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ அகைன் மறுபடியும் சொல்கிறேன், ரெஜிஸ்டர் நியூவில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதே போல் இன்னும் ஒரு டவுட் கேட்குறீங்க, இந்த ஸ்க்ராலிங் மெசேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இனி ePro 13 அப்டேட் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது எதனால் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரை $750 ருபீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அது. பட் சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 ரூபாய்க்கு 150, 200ன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐடிஸ் எல்லாமே கம்பெனி பிளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் இது. ஸோ நீங்களும் ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட வாங்குங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கொடுக்கவங்கிட்ட வாங்கிட்டு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை, இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா சரி பண்ணி தரலை அப்படின்ற மாதிரி சிரமப்படாதீங்க. என்கிட்ட வாங்கலாலும் பரவாயில்ல, பட் ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ட்ரையல் வெர்ஷன் இஷ்யூ எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஆதார் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆதார் எடுத்துக்கும். அதாவது அந்த ட்ரையல் வெர்ஷன் அப்படின்ற இஷ்யூ வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் அடித்ததும் பாஸ்வேர்ட் போட்டுட்டு ஆதார் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜஸ் நான் ப்ளர் பண்ணியிருப்பேன். ஏன்னா யூடியூப்புடைய கைட்லைன்ஸ் படி ஐடி கார்டு எதுவுமே ஷோ பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த இடம் உங்களுக்கு ப்ளர்ராக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.